உலகத்தின் மூத்த மொழிதான், உலகத்தின் மூத்த குடிதான், உலகுக்கும் வாரும் எங்களின் குரலை ஒன்றாகும் உறவே எங்களின் உணர்வே. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலியின் 10ஆம் ஆண்டினை முன்னிட்டு நாங்கள் வழங்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சி கொண்டாட்டத்தில் இன்றைய நாள் உங்கள் அனைவரையும் அமெரிக்காவின் வாஷிங்டன் மண்ணில் இருக்கும் எங்கள் பிரதான கலையகத்தில் இருந்து சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைப்பதற்கு முதலில் நன்றி. இதழில் கதை எழுதும் நேரம் இது, இன்பங்கள் அழைக்கிது வா. அமெரிக்க தமிழ் ஊடகம் 10வது ஆண்டு காலடி எடுத்து வைக்கிறது. ஆரம்பித்த முதல் நாள்ல இருந்து நீங்கள் எங்களோட பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களது பார்வையில் எங்க ஆரம்பிச்சு நாங்கள் எங்க வந்திருக்கிறோம், என்ன சொல்ல விரும்புது? சரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த அன்பு தம்பி ஆறுமுகம் அவருடைய சமூக அக்கறையிலும் கடின உழைப்பாலும் இந்த ஊடகத்தை நிறுவினார். அவருடைய உழைப்பை நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இதுல எந்த வணிக நோக்கமோ அது இல்லாமல் இருந்தது. ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அது இந்த அமைப்பு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு விரைவில் இது ஒரு தனித்த ஊடகமாக தமிழக மண்ணில் மிளிரும் என்று நம்பிக்கையுடன் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். திருமிகு ரமா ஜெயபாலன் அவர்களை இன்றைய இந்த நாளுக்கு அனைவருக்கும் வணக்கம். வாழ்த்துவது ரமாமணி ஜெயபாலன். வட அமெரிக்க மண்ணிலிருந்து உலகெங்கும் பறந்துபட்டு வாழும் தமிழர்களுக்காக தமிழ் எங்கள் மூச்சு என்ற பெரும் முழக்கத்தோடும் தன்னார்வ தொண்டர்களின் இடைவிடா உழைப்போடும் உயர்ந்து 10 ஆண்டுகளாக அமெரிக்க தமிழ் வானொலியாக பயணித்து 11ஆம் அகவையில் அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில் லாப நோக்கமற்ற ஊடகமாக வளர்ந்துள்ள வானொலி ஊடகம் என்றென்றும் சிறந்து விளங்க வாழ்த்துக்கள். அமெரிக்க மண்ணில் நான் உண்டு, என் வேலை உண்டு, பொருளாதாரம் உண்டு, அடுத்தடுத்த கார் வாங்கணும், அடுத்தடுத்து வீடு வாங்கணும் என்று இருக்கிற மனிதர்கள் மத்தியில் ஒரு குழாமை உருவாக்கி அந்த குழாமுக்கு ஒரு அச்சாணி வைத்து அந்த அச்சாணியை சரிவர நகர்த்துவதற்கு கட்டுமானம் செய்து இவை எல்லாத்தையும் செய்து வைத்துவிட்டு நம்மிடம் இல்லாமல் இருக்கும் ஆறுவை அண்ணனுக்கு நன்றி. சமூக வலைதளங்களில் சக்கை போட்டுக் கொண்டிருக்கும் அண்ணன் பாபு ஜெயகாந்தன் அவர்களை வரவேற்கின்றோம் அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்துக்கு. வணக்கம் அண்ணன். வணக்கம் ரோகன், எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கு. நீங்கள்? மிக நலமாக இருக்கிறேன். இந்த பப்பிசை பாடல்களை நான் பாடுவது கூட எமது கலை கலாச்சாரத்திலே வளர்ந்த நமது நாட்டு பாடல்களை மீண்டும் இந்த இளம் சந்ததியினர் தெரிந்து கொள்ளும் நோக்கிலே தான் அது பாடல்களை நான் மீண்டும் பாடினேன். O Sheila, O Shanti, you don't look at me, you don't smile at me. தமிழ் அறிந்த மேடைகளில், அதுவும் அமெரிக்க மேடையாக இருக்கட்டும் அல்லது எந்த சர்வதேச தமிழ் மேடையாக இருக்கட்டும், இவர் அங்கு கட்டாயம் இருப்பார். காரணம், தமிழ் மேல் இருக்கும் பற்று, அதே நேரம் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்நோக்கம். உங்களோட பார்வையில இந்த 10 வருடத்தில் ஒரு வானொலியாக இருந்து ஒரு ஊடகமாக நாங்கள் எம்மை விரிவுபடுத்தி இருக்கின்றோம். உங்களோட பார்வையில எப்படி இருக்கு? இந்த இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லா ஊடகங்களிலேயுமே அமெரிக்க தமிழ் வானொலி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதன் மூலமாக வேண்டுமானாலும் நீங்கள் அதை நுகரலாம். கண்டிப்பாக நுகருங்கள், பின்தொடருங்கள், லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாம் போடுங்க. அது அதை நடத்தி கொண்டு இருக்கும் தன்னார்வலர்களுக்கு மிகுந்த ஊக்கத்தை அளிக்கும். ஊடக பரப்பில் அது முதன் முறையாக அழைத்து அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி. ஈழநிலா சத்யநாதனை அமெரிக்க தமிழ் ஊடகத்திற்கு அழைத்து வருகின்றோம். அடுத்து ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது, மிக அருகினில் இருந்தும் தூரம் இது.
அறிமுகப்படுத்திய பெருமை அமெரிக்க தமிழ் ஊடகத்தை சாரும் என்று அழைத்து வருகின்றோம் ஸ்ரீ சகோதரிகளை தமிழ்நாட்டிலிருந்து. வணக்கம். வணக்கம் அம்மா. எப்படி இருக்கிறீர்கள்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஸ்ரீ. நான் 2020க்கு பின்னுக்கு போக ஸ்ரீ அக்கா, ஸ்ரீ தங்கச்சி, ஸ்ரீ அக்கா தான் முதல்ல நாங்க பாட கூட்டிட்டு வந்தது. ஸ்ரீ அக்கா பாடிக்கொண்டிருக்க பின்னால ஒளிஞ்சிருந்து ஒரு குரல், தனக்கும் பாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்காதா? அந்த நேரம் அப்ப அவங்க வீட்டுல சொல்றாங்க, அக்கா பாடட்டும், பிறகு நீ பாடலாம். இப்ப தங்கச்சி தெரியாத மேடைகள் இல்ல. இந்த ஊடக வளர்ச்சியில் நீங்களும் ஈடுபட்டிருக்கிறீர்கள். தமிழர்களாக உங்கள் கருத்து எப்படி? கண்டிப்பா அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் 10வது ஆண்டு வெற்றி விழாவுக்கு ரொம்ப நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம். ஏன்னா இணையதளம் மூலமா மக்களிடையே சென்றப்போ அந்த காலகட்டத்துல அமெரிக்க தமிழ் ஊடகம் மூலியமா நிறைய நேரலைகளும் சரி, நிறைய பேர் இது நாங்க சென்றடைஞ்சோம். ஸ்ரீனிவாஸ் சார் கூடயும் நேரலையில அமெரிக்க தமிழ் ஊடகம் மூலியமா நாங்க 2 பேரும் பாடியிருக்கோம். நானும் தனியா பாடியிருக்கேன், நானும் ஸ்ரீமதி சேர்ந்து பாடியிருக்கோம். கண்டிப்பா எங்களுடைய பாதையில அமெரிக்க தமிழ் ஊடகம் வந்து ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கு. அதுவும் 10வது ஆண்டு வெற்றி விழா அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்ரீ சகோதரிகளின் முயற்சியில் வெளிவரும் இந்த பாடல் இடம்பெற்றிருந்த திரைப்படம் நினைவெல்லாம் நித்யா என்ற திரைப்படத்திற்காக கவி பேரரசு வைரமுத்துவின் வரிகள், இசைஞானி இளையராஜாவின் இசையில் அன்றைய நாள் வெளிவந்த பாடல். பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம் ஐயா மற்றும் ஜானகி அம்மாவின் குரலில் வெளிவந்த பாடல். இன்றைய நாள் இந்த 2 பெண் குரல்கள் ஒரு ஆண் பெண் குரல் பாடலை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு பரிச்சார்த்த முயற்சி இதோ அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் வானொலிகள் மற்றும் வலைக்காட்சியினூடாக ஸ்ரீ சகோதரிகள் உங்கள் இல்லத்திரைகளில். சமூக வலைத்தளங்களில் இவரை தற்பொழுது தெரியாதவர் இருக்கவே முடியாது. நன்றி பாடல் தந்ததுக்காக.
அடுத்த பாடகரை அழைத்து வருகின்றோம். இவர் மலேசிய மண்ணிலிருந்து 2020ஆம் ஆண்டு நன்றேசையின் மூலம் எமக்கு அறிமுகமானவர். இன்றைய நாள் நேரடியாக அவரால் வர முடியவில்லை. இருப்பினும் இந்த முயற்சியில் தன்னையும் உள்வாங்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது. பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு புத்தம் குறையேது நீ நந்தவனத்தேது பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு புத்தங்குறையேது நீ நந்தவனத்தேது அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணூரங்கு தூரி தூரி. ஏற்கனவே அறிமுகப்படுத்தி இருந்தோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் அழைத்து அறிமுகப்படுத்துகின்றோம். வளர்ந்து வரும் கெனேடிய மண்ணின் மற்றும் ஒரு பாடகர் அஜய் சிவகுமாரை அமெரிக்க தமிழ் ஊடக மேடைக்கு. இடைவெளி எதற்கு சொல் நமக்கு உன்னானம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீண்ட கூடாதென வானோடு சொல்லாது வங்கக்கடல் என்னை ஏந்த கூடாதென கையோடு செல்லாத புள்ளங்குழல் நீ தொட்டால் நிலவின கரைகளும் நீங்குமே. ஆறு போட்ட விதை இது. அண்ட் இதை நல்லா நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்துட்டு இருக்கீங்க. நான் இந்த ஃபுல் டீமையும் நான் வாழ்த்தணும்னு நினைக்கிறேன். வரும் காலங்களில் காலம் பதில் சொல்லட்டும். இப்பொழுது அழைத்து வருகின்றோம் பிரியந்தி செபஸ்தியான் பிள்ளையை மேடைக்கு. வணக்கம் பிரியந்தி. முதல்ல உங்களோட தமிழுக்கு தலை வணக்கங்கள். அந்த தமிழ் உச்சரிப்பு நீங்கள் தந்த ப்ரொமோ வீடியோல இருக்கிற தமிழ் உச்சரிப்பு எங்க பிறந்த நீங்கள்? இலங்கையிலயா கனடா? இங்க கனடால தான் பிறந்தேன் நான். தேங்க்யூ. பெரிய மண்ணுல பிறந்து தமிழாக உச்சரிச்சு பேசுற உங்களுக்கு எங்கள் நன்றி கலந்த வணக்கங்கள். உங்களுக்கு அந்த உரம் போட்ட உங்கள் பெற்றோருக்கும் எங்கள் நன்றி கலந்த வணக்கங்களும் பாராட்டுகளும். என் நெஞ்சின் சத்தம் கேக்குதா கேக்குதா ஞமலியே, இது என்ன சத்தம் காதல் பூக்குதா? ஹே பதில் சொல்வாய். அவனை கண்டேன், முழுதாய் கண்டேன், காதல் கொண்டேன், மெய்யா சொல்லுனே உலகின் மேலே இவனை போல மனிதன் உண்டா சொல்லு, உன்னை விட மாட்டேன். என்னை தொடும் நொடிகளிலே அவனை நீ உணர்கிறாய், உந்தன் நெஞ்சின் விழிகளிலே மயங்கி திணறுகிறாய். கெனேடிய மண் தத்தெடுத்துக் கொண்ட மற்றும் ஒரு ஈழத்து இசைக்குயில் சின்மயி சிவகுமாரை வரவேற்கின்றது அமெரிக்க தமிழ் ஊடகம். எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை, எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை, விழியில் கரைந்து விட்டதோ அம்மம்மா, விழியில் இழைத்து விட்டதோ. மாலதியண்ணன் தரும் இந்த பாடல் தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் வெளிவந்த பாடல் வரிசையில் இந்த பாடலுக்கும் தனியான இடம். ஒரு பெண் புறா